அப்புறம் நிறைய பிரசாதம் வாங்கிட்டு இருக்கோம். காலைல சாப்பிடல, ரொம்ப பசிக்குது வேற எங்களுக்கு. ஒரு ஹைலைட் நான் சொல்ல மாட்டேன். உள்ள பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்பு, சாமியா பார்த்துட்டு ஒரே என்ன பாக்குறா? காலை பதிக்க போறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பேர் வச்சுனே கோவிலுக்கு போனோம்னு வாங்க. ஸோ நான் கோவிலுக்காக போனோம்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வெளியே போறாங்க, போர் அடிக்குதுங்க. நான் கோவிலுக்கு போறேன்ப்பா. அண்ட் பிஹைண்ட் எவ்ரி ட்ரஸ்ட் மாம் தேர் வில் பி அ டாட். ரொம்ப நேரமா அழுத்திட்டு இருக்கா, இவன் பாத்துட்டு இருக்கான். இன்னைக்குதான் ஆக்சுவலி நான் கொஞ்சம் தலைவாரி கிளம்பலாம் அப்படின்னு ரெடியா இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகி நானும் என் பிள்ளையும் ரெடி ஆயிட்டோம். என்ன செல்லம் போலாமா? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுங்க நானும் என் பிள்ளையும் ரெடி ஆகி. எவ்வளவு டிலே பண்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க கூட தான் உட்காந்துருந்தேன். எங்க நம்ம ஒரு தலை குளிக்கிறதா இருக்கட்டும், தலை வாரதா இருக்கட்டும், பாப்பாவை பாத்துட்டாதான் வார முடியும். என் பிள்ளைய ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. ஆமா ஆமா, இப்பதாங்க அமைதியா இருக்கா. இவ்வளவு நேரம் அழுதுனே இருந்தா. சோ அவ்வளவுதான், போயிட்டு என்ன கோவில் நான் போக போக சொல்றேன். சோ கொக்கோக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. கதவு மூட்டாங்களா? கொக்கோ வெளியே மேல போயிட்டு இருக்கோம். சோ சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். சோ ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. எனக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ அவன் எடுக்கும் போது தெரியும். அப்படியா சரி எத்தரானா. ஏன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா கிளம்பி இருக்கேன். எடுத்தாதானே தெரியும். போடலான்னு எடுத்தேன், மேல கொட்டிக்கிச்சு. இப்பதான் வாஷ் பண்ணேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சோ கிளம்பலாமா? ஓச்சு கிளம்பிடலாண்டி. ஓகே, ஸோ எதுக்காக வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சர்வ ஏகாதசியா. ஸோ நம்ம பப்பு பார்த்தீங்கன்னா பிறந்தது வைகுந்த ஏகாதசி அண்ட் ரோகிணி நட்சத்திரம் வேற. இதில் வேற நான் ஆல்ரெடி அந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெயினே வரலன்னொடனே நான் அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி திருப்பதி போவேன்ல. ஸோ திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிட்டு இருந்தேன். வேண்டின அடுத்த நாள் போய் இது மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து அந்த பெயின் வரதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க வந்து நம்ம ஃபாலோவர் ஒருத்தங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கண்ணுல எல்லாம் தண்ணி வச்சுட்டு, இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு பெயின் வந்துருமா, வந்தா திருப்பதி கண்டிப்பா போனோம் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் ராஜ்கிட்ட சொல்லல நான் இந்த மாதிரி திருப்பதிக்கு வேண்டியிருக்கேன்லாம். காலையில வந்து ராஜன் சாப்பாடு வாங்க போகும்போது அங்க பெருமாள் கோவில் இருக்கும் WCF ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. வரியா வேணா கோவிலுக்கு போலாம் அப்படிலாம் சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் அந்த அக்கா வேற வந்து இது மாதிரி சொன்னோன்னே அப்புறம் பெயின் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியா டெலிவரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தனால ஓகே, ஸோ இதுதான் பெஸ்டான நாள் நம்ம பாப்பாவை வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு போறது அப்படின்னு ஃபிக்ஸே பண்ணிட்டேன் நானு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மள வந்து பெருமாள் கூட கலெக்ட் பண்றதுனால பெருமாள் கோவிலுக்கு போலான்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில் போலான்னு நினைச்சேன். சரி சிவனை பொறுமையா பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பெருமாளை போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறோம். ஸோ அப்படியே போய் பெருமாளை பார்த்துட்டு சர்வதே ஏகாதசி அன்னைக்கு அப்படியே நம்ம வந்து பாப்பாக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்குதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளம்பி போறோம். ஆக்சுவலி நேமிங் செரிமனி முடிச்சோடனே எப்பவுமே எல்லாரும் போவாங்களாம். ஸோ இது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டிங் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சைல்டுன்னு சொல்லி இருக்கு நம்மளோட இதுல. ஸோ அது மாதிரி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி அவுட்டிங் கூட்டு போறோம். நம்ம பாப்பா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேபி உங்க பாப்பா இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. வீட்டுல இருந்தோம்னா ரொம்ப அழுவுறா, கார்ல வந்து அமைதியா தூங்குறா, வெளியே போனா நல்லா பாக்குறா, அப்புறம் எங்கேயாச்சும் போனோம்னா சிரிச்சு விளையாட்டு அந்த மாதிரி இருக்கா. ஸோ இது ரொம்ப அட்வென்ச்சரஸான சைல்டு போல. ஏன்னா நான் பிரெக்னன்சி வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு டெலிவரிக்கு 5 நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரியே வந்து பழகிட்டா. நிறைய இடத்துக்கு நானும் டிராவல் பண்ணேன் பிரெக்னன்சில. ஸோ அந்த மாதிரி உள்ள இருந்து பார்த்து இவளுக்கும் நிறைய டிராவல் பண்ணணும்னு இருக்கு போல. ஸோ இவ கூட சேர்ந்து நிறைய ட்ரிப்பு போனோம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா ட்ரிப்பு போனோம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா கூட தமிழ்நாட்டுலாம் சுத்தி வந்துட்டோம். தமிழ்நாடு விட்டு போனோம்னா திருப்பதிக்கு மட்டும் தான் போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் பிளான் பண்ணுவோம் குழந்தை ஸ்கூலுக்கு சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ பாப்போம். சரி ஆக்சுவலி ரெடி ஆயிட்டோம். ஏய் அவ்வளோலாம் நான் மேக்கப் கூட பெருசா போடலங்க. லைட்டா ஐப்ரோவும் லைட்டா ஏய் பேஸ் கூட போடல, மேக்கப் கூட. ஆக்சுவலி கம்மல் நல்லா இல்ல, கம்மல் மாத்திட்டேன். சரி போலாமா? தலை எல்லாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. வாரண 2 நிமிஷத்துல கலைஞ்சு போயிடுது. அந்த வேற மாதிரி ஏதாவது பாப் கட் பண்ணிடலான்னு இருக்கேன் நான். பாருங்க போலாம். ஓகே பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கிளம்பியாச்சு. இன்னும் நான் கொஞ்சம் வந்து மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பொட்டு வைக்கணும்.
ஸோ பாத்தீங்கன்னா பப்பு வந்து இங்க இருக்கா. ஆக்சுவலி இன்னொரு விஷயங்க, யார் வீட்டாவது குழந்தைங்க இப்படி பண்ணுதான்னு சொல்லுங்க. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் ஓவரா அழுகுறாங்க, வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா அமைதியாயிடுறா. அப்படி பழகிட்டாளா இல்ல என்னன்னு தெரியல. இவ அழுதாவே இப்ப சும்மா வந்துட்டு வெளியே கூட்டு வந்து அப்படிதான் இது பண்ண வேண்டியதா இருக்கு. மூஞ்சில ஓகே லைட்டா சன்ஷைன் வருது. ஓகே ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. பாத்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இங்க இருந்து வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட காட்டுது. எனக்கு தெரிஞ்சு வெயில் அடிக்கிறனால நாங்க போகும்போது அங்க கொஞ்சம் அப்பதான் ஈவினிங் ஆகும்னு நினைக்கிறேன், கரெக்டா இருக்கும். ராஜ் பாத்தீங்கன்னா சீரியஸா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இங்க ரொம்ப ஒரு மாதிரி பைபாஸ் வேற இல்ல, அதனால சரி அங்க போய் பாப்போம். பப்பு தூங்க கூட மாட்டிக்கிறாங்க. ஓகே ஆக்சுவலி மேக்கப்லாம் எதுவும் போடல, நடுவில் சரியான அழுகுங்க. என்னன்னா இப்ப எங்க போறது, நான் வந்துட்டு வெளியில விண்டோ காட்டலையாம். ஓ பர்ப் பண்ணாலா, பாரு வேர்த்து கொட்டிடுச்சு அம்மாக்கு ஏசில. நீ என்னடானா அமைதியா இருக்காடி. அப்பா கிட்ட மட்டும் நடிப்பாவ. ஓகே கோவிலுக்கு வந்தாச்சு. பார்த்தா தெரியும், பார்த்த சாரதி கோவில். பார்த்தா எப்படி சொன்னா தெரியும், நீ சொன்னாதான் தெரியும். அப்போ தெரியலையே. இப்பதான் வந்திருக்கோம். ஏமா வந்து என்ன பண்ண போற? அர்ச்சனைக்கு மட்டும் தான் வாங்குவோம், கையில கலர் ஊத்து. அர்ச்சனை பண்ணிட்டு வரியா? பிரச்சனை ஆயிடும் பாத்துக்க. ஏய் அதுல என்னால வர முடியாது, பாப்பா வச்சுட்டு குஞ்சு குஞ்சு வரவா நானு. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த துளசி மாலை அதெல்லாம் ராஜ் வந்து அப்படியே எதுக்கு அங்கே போனான்னு தெரியல, இருங்க கேட்போம். இங்கே போலங்க ஏதோ பூஜைலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே வெயிட்டிங்கா? புடிச்செல்லாம் வெயிட்டிங். என்ன பாக்குற? காலை பதிக்க போறீங்களா? ஓகே தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு, பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னடா பண்ற இப்பதான்? ஓகே இது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணோம் பப்புக்கு, அவரோட ராசி நட்சத்திரம் அதில். அப்புறம் நிறைய பிரசாதம் வாங்கிட்டு இருக்கோம். காலையில் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது வேற எங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பெரிய பால் லட்டான், ஆப்பம், அப்புறம் வந்துட்டு புளியோதரை மெயினா. அதாவது என் பொண்ணு பேச போயிரு, எதையாவது குடுடா பசிக்குது எனக்கு. பெருமாள் கோவில் புளியோதரை எப்படி இருக்கு? சரிங்க நல்லா தான் சூடு கம்மியா. அட இங்க பாருங்க. ஒரு ஹைலைட் நான் சொல்ல மாட்டேன். உள்ள பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்பு, சாமியை பார்த்துட்டு ஒரே ஜாலியா இருந்தா. அம்மா கால்லாம் வச்சுட்டு வெளியே கூட்டு வந்தோம். ஓகே ஸோ அட்லாஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜாலியா. ஆமா நல்லா ஆர்கிடெக்சர்லாம் என்ஜாய். ஐயோ தூங்கவே இல்லைங்க, ஆக்சுவலி ரொம்ப தூங்குமா இந்த டைம்ல. பாருங்க நல்லா முட்டை முட்டை முழிச்சு கோயில பாக்குறா, சாமியை பாக்குறா. ரைட்டு வெளியே வந்தோடனே அழ ஆரம்பிச்சிட்டா போல. அது ஓ சரி பாய்.